படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கூர்ப்பான பாறைகள் எல்லாம் முழுசா அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோனி இப்பதான் புதுசா திருமணம் ஆயிருக்கு. அவங்க ஹனிமூனை செலிப்ரேட் பண்ணதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்க மனைவி நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது அவங்க கணவர் எழுப்புறாங்க. நம்ம போக வேண்டிய இடம் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னும் போது அவங்க எழுந்துக்கிறாங்க. இப்ப அவங்க ரூமை புக் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க யாருமே இல்லாதனால ஹீரோ பெல் பிரஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த கடையோட ஓனரும் வர என்ன காது கேட்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா போது அவங்கள பார்த்தோன்னே, என்ன உங்க 2 பேருக்கு இப்பதானே புதுசா மேரேஜ் ஆச்சுன்னும் போது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் அப்படிதான். சரி, எங்க இருந்து வரீங்க? இதை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? பாருங்க, கொஞ்சம் விஷயம் தான் கண்டுபிடிக்க முடியும். சரி சொல்லுங்க, எவ்வளவு நாள் இங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னா 2 நாள் அங்க ஸ்டே பண்ண போறோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்றதுக்காக கைட் பர்சன் தேடி போறாங்க. ஆனா அங்க இருந்த ஆபீசர் எல்லாருமே, நீங்க உங்க கண்ட்ரில இருந்து ஒரு பெர்மிஷன் சர்டிபிகேட் வாங்கணும், அது இருந்தா மட்டும்தான் உங்களை எங்களால அலோவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி ஹீரோக்கு தெரியாதனால அவர் அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. அதை அப்ளை பண்ணா கூட இவங்களால இன்னும் சில மாசம் கழிச்சுதான் போகவும் முடியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியாம போனா ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு வேற ஒரு கைட் பர்சனை தேடி ஹீரோ போவாரு. ஆனா அவங்களும் அதே விஷயத்த சொல்லும் போது கடுப்பானவரு நைட்டு பார்ல குடிச்சிட்டு இருக்காரு. உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்து நம்மளால ஹனிமூனே என்ஜாய் பண்ண முடியலன்னு போது, கவலைப்படாதீங்க, உங்க கூட இவ்வளவு நேரம் வந்ததே ஹாப்பியா தான் இருக்கேன், மத்த இடங்கள்லாம் நம்ம சுத்தி பார்த்துட்டு போலாம் அப்படின்றத அவங்க மனைவி சொல்றாங்க. அப்ப பேசிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு பக்கத்துல ஒருத்தர் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு போலறிட்டு இருப்பாரு. அவரை என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இந்த இடத்துல தெரியாத விஷயங்களே இல்ல, நான் இந்த இடத்துல சின்ன வயசுல இருந்திருக்கேன், எனக்கு இந்த இடம் எல்லாம் அத்துப்படி, நான் மான முயல் எல்லாத்தையும் வேட்டையாடி இருக்கேன், அது மட்டும் இல்லாம தங்க தேடுறதுலயும் நான் எக்ஸ்பர்ட் தான் அப்படின்னு சொல்லி அங்க நிறைய விஷயத்த உளறிக்கிட்டே இருப்பாரு. இதை ஹீரோ கேட்பாரு, ஓ உங்களுக்கு இங்க எல்லா இடமும் தெரியுமா, அப்போ எங்களுக்கு கைட் பண்ண வருவீங்களா அப்படின் போது, தாராளமா வருவேன்ப்பா, இதுல என்ன இருக்கு, நீங்க என்ன நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சேஃபா கூட்டிட்டு போவேன்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. ஆனா ஹீரோனுக்கு இது பிடிக்காது. உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் போது, எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்றோம் போங்கம்மா அப்படின்றத சொல்லிருப்பாங்க. இப்ப ஹீரோனே உங்க கணவர் கிட்ட அவர் யாருன்னே தெரியாது, அவர் எப்படி நீங்க கைட் பர்சனா சூஸ் பண்ணுவீங்கன்னு போது, அவருக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கே, அது மட்டும் இல்லாம பெர்மிஷன் சர்டிபிகேட் அவரே வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சும்மா வீட்டுக்கு போறது, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு போது, நான் இப்பதான் அவரை பத்தி சர்ச் பண்ணேன், அமெரிக்கால இவர் வாண்டட் லிஸ்ட், போலீஸே ஒரு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, இவர் கூட போது ரிஸ்க், இவர் கையில வர கன் இருக்கு, யாரை எப்ப போட்டு தள்ளுவான்னு தெரியாது, வேணாங்க அப்படின்றத அவங்க மனைவி சொல்லுவாங்க. ஆனா அவங்க கணவரும், நீ ஏன் பயப்படுற, அது தற்காப்புக்காக வச்சிருக்கலாம், நம்ம இந்த இடத்துக்கு போகணும் தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இப்பெல்லாம் சொல்லாதன்னும் போது அவங்க மனைவியும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே சொல்லு, நேரம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஏதோ பண்ணுங்க போலாம் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயின் அந்த கைடை தேடி போவாங்க. அவரும் குதிரைங்க எல்லாம் ரெடியா வச்சிருப்பாரு. அங்க காக்கா எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கும். அப்ப அந்த கைட் பண்றோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இந்தியா நாட்டை சேர்ந்தவர். அவர் அந்த காகம் கத்த அதுக்கு அவரு ரிப்ளை சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்ட ஹீரோ, அவர் என்ன சொல்ல வராரு, இவங்க 2 பேர் லாங்குவேஜ் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா என் ஃப்ரெண்ட் இதுல எக்ஸ்பர்ட், ஏதோ நல்ல விஷயம் தான் நடக்க போகுது, சரி நம்ம புறப்படலாமா அப்படின்றத கேட்கும் போது, ஹீரோயின் பெர்மிஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா அப்படின்றத கைட் கிட்ட கேட்பாங்க. ஆனா வாங்கிட்டா அது என்கிட்ட தான் இருக்கு, சரி டைம் ஆச்சு நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு குதிரையில உட்கார வச்சுட்டு இவங்க 3 பேரும் பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் இதுல போக கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, கைட் பண்றவரும் உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமான்னு போது, தெரியுமே, அது மாதிரி கண்டிப்பா இது இருக்காது, இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், நீங்க பழகிக்கோங்க, இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் காமிச்சுட்டே போவாரு. அந்த டைம்ல ஹீரோ ஒரு பர்சனை பத்தின ஹிஸ்டரிய கேட்பாரு. கேட்கும் போதே கண்டிப்பா அவருக்கு தெரியாதுன்னு நினைப்பாரு ஹீரோ. ஆனா அந்த கைட் பண்றவருக்கு அந்த ஹிஸ்டரி பத்தி நல்லாவே தெரியும். இங்க ஒரு பர்சன் வார்ல அவரோட ஒரு கையை இழந்துட்டாரு, அவரை இந்த இடத்த பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காரு, அவருக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்லுவார். பரவாயில்லப்பா, இந்த மனுஷன் போதையில் தான் வளர்னான்னு பார்த்தா ஆனா எல்லாமே பக்கவாத தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஹீரோக்கு இனிமே ஒரு மன நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இவங்க பேசிட்டே போவாங்க. அங்க ஒரு ஃபைனலா ஒரு லொகேஷனை காமிப்பாங்க, மலைக்கு மேல இருக்கிற இடம். அந்த காட்சை பார்த்த பிறகு வாயை அடைச்சு போய் எல்லாருமே அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோனி நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த கைட் பண்றவரு குடிச்சிட்டு இருப்பாரு. அவர் குடிக்கிறத ஹீரோனி பார்த்துட்டு இங்கே ஆரம்பிச்சிட்டாரு இவரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஆனா அவங்க கணவரும் எனக்கும் கொஞ்சம் குடிக்கிறீங்களா போது, இவன் வேற உசுரா வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல இருந்த ஹீரோனி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி கடைசியில நம்ம எதுக்கு வந்தோன்றத மறந்துடக்கூடாது, நம்ம போகணும் போது அந்த கைட் பண்றவரும் சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப அவரு கையில புயலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த
அது ஒரு விதமான போதை. அதை அவர் யூஸ் பண்ணதை பார்த்து ஹீரோவும் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி கொஞ்சமா எடுப்பாரு. ஆனா அவரும் நீ சின்ன பையப்பா, உனக்குலாம் இந்த அமௌண்ட் தான் தேவைப்படும் போது யாரு நான் நிறைய சாப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்து நிறைய வாயில வச்சிருவாரு. ஆனா அந்த டேஸ்ட் பிடிக்காம துப்பவும் முடியாம மிழுங்கவும் முடியாம ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அவங்க மனைவியே உனக்கு இந்த சீனு தேவையா, தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிச்சுட்டு போவாங்க. கைட் பண்றவரை எப்படிங்க இருந்துச்சு, நம்ம சூப்பரா இருந்துச்சு, பாத்த நீங்க துப்புனதே நான் பாத்துட்டேன், எதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே குதிரையில போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது கடைசியில ஒரு இடத்துல அவங்க ரெஸ்டுக்காக இருப்பாங்க. அந்த ரெஸ்ட் டைம்ல கைட் பண்றவரு ஹீரோ கிட்டையும் ஹீரோனி கிட்டையும் அவர் இங்க வேட்டையாடும் போது மிருகங்க கிட்ட இருந்து அவருக்கு அடிப்பட்ட காயத்தெல்லாம் பத்தி கதையா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படி சொல்லும் போது ஹீரோ கிட்ட நீங்க இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கும், அது பார்க்க அழகா இருக்கும், நீங்க 2 பேரும் போய் பாருங்க அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்கிட்ட ஹீரோ ஹீரோனி அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடம் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கும், சேஃபாவும் இருக்கும். அந்த டைம்ல ஹீரோ ஹீரோனி கிட்ட என்ன மன்னிச்சிரு, உன் அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வருத்தமா சொல்லுவாரு. அதாவது இவங்க 2 பேரும் திருமணத்துக்கு ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா அதை மீறி இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 10-12 வருஷம் கழிச்சு என் அம்மா என் கூட பேசதான் போறாங்க, நான் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க போது உன்னோட ஃபேமிலி பிசினஸும் நீ தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்க, உன்னோட அப்பாக்கும் எனக்கும் செட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நீங்க என் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு ஹீரோனி சொல்லுவாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போது இனியோட நம்ம வாழ்க்கையில புது பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வருவாங்க. இதை பார்த்த கைட் பர்சனும் ரொம்ப நேரம் ஆச்சு போல அப்படின்னும் போது இப்பதான் மேரேஜ் ஆச்சு, கொஞ்ச நேரம் ஆகாத அப்படின்னு சொல்லி பேசிட்டே சரி போலாமா அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த டைம் கைட் பண்றவர் என்ன சொல்லுவாருன்னா இங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க ரொம்ப அழகான காட்சியெல்லாம் பாப்பீங்க, அதுக்கு போலாமா சொல்லி அந்த இடத்தோட பேரை சொல்லுவாங்க. இதை கேட்ட ஹீரோனியும் ஆனா அது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண இடமாச்சே, அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே போது ஆமா அது தடை செஞ்ச இடம் தான், ஏன்னா அந்த இடத்துல அழகான விஷயங்கள் அதிகமா இருக்கு, கைட் பண்றவங்க கூட வந்தாங்கன்னா நீங்க சேஃபா தான் இருப்பீங்க, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லல, என்னோட கஸ்டமர் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா நான் அந்த இடத்த கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இவர் அவங்களோட ஆசையை தூண்டி விட்டுட்டு போயிருவாரு. இதை கேட்ட ஹீரோவா அவங்க மனைவி திரும்ப நைஸா கூட்டிட்டு போய் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், போகாம இருக்க கூடாது, நம்ம போதண்டா, இப்ப என்ன அங்க போனோம் தானே, வா போய் தொலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனே கடுப்பாயிருவாங்க. இப்ப அவங்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. பழங்காலத்து நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும். இதை பார்த்து ஹீரோ எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாரு. ஹீரோவும் அந்த கையும் நிக்க வச்சு ஹீரோயினையும் போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே போவாங்க. இப்ப 3 பேரும் குதிரையில வந்துகிட்டே இருக்கும் போது ஹீரோயின் எனக்கு பேக் பெயினா இருக்கு, நம்ம இங்கே கேம்ப் போட்டுடலாமா அப்படின்னும் போது கைட் பண்றவரும் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே வரும்போது கீழே பாம்பு இருக்கும். அந்த பாம்புல அந்த குதிரை கால் வைக்கிறத பார்த்து அந்த பாம்பு சீர ஆரம்பிக்கும். இதனால குதிரையில இருந்து இவங்க விழுந்துருவாங்க, ஒருத்தவங்க அப்படியே கீழே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அந்த கைட் பண்றவர் விழுகும் போது அவர் கையை ஒரு பாம்பு கடிச்சிடும். அந்த பாம்பை விலக்கி விடும் போது இன்னொன்னு ஒரு பாம்பு அவரோட முகத்தை பார்த்தே கடிச்சிடும். இப்ப ஹீரோனியை தூக்கி விட்டுட்டு உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது கைட் பண்றவர் ரொம்ப முடியாம இருப்பாரு. என்னாச்சுன்னு பார்த்தா அவரோட கை பிராக்சர் ஆயிருக்கும், முகத்துல பாம்பு கடிச்சிருக்கும். இதனால அவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இந்த பாம்பு கடிச்சதுனால என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் போகிறது குறையும், மூளையில நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கும், எனக்கு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, கை பிராக்சர் ஆயிடுச்சு, அதை மட்டும் செட் பண்ணி வைங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோ கிட்ட யாராவது இருக்காங்களா இல்ல ஓடின குதிரையா உங்களால பிடிக்க முடியுமான்னு பாருங்கன்னும் போது ஹீரோ போவாரு. அங்க எந்த ஆட்களும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது தடை செய்யப்பட்ட இடம். இப்போ அவரு குதிரையை பாப்பாரு, அந்த குதிரையை மட்டும் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துருவாரு. ஹீரோனும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும் போது அவரு நானும் கொஞ்ச நாள செத்துறோம் போல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது ஏன் அப்படி சொல்றீங்க, டாக்டர் கூட்டிட்டு போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னும் போது நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கு, இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா, சரி விடுங்க நம்ம கொஞ்ச நாள் இங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி விறகெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஹீரோனே அவங்க போன்ல சிக்னல் வருதான்னு பாப்பாங்க, சிக்னலே இருக்காது. அந்த கைட் பண்ற பர்சனும் இந்த இடத்துல சில நேரத்துல சிக்னல் கிடைக்கும், கிடைக்காமலும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது உங்ககிட்ட உணவு இருக்கான்னு பார்த்தா அவங்க கிட்ட உணவு இருக்காது, ஏன்னா அவரு இங்க இருக்கிற விலங்கிய வேட்டையாடி உங்களுக்கு கொடுக்கலாம் தான் நினைச்சுப்பாரு. ஒரு தீப்பெட்டியும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும், இதை வச்சு நம்மளால எப்படி இங்க சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோனையும் கடுப்பாயிருவாங்க. இப்ப கவலைப்படாதீங்க, அங்க பக்கத்துல பாம்பு இருக்கல, அதை இன்னைக்கு சாப்பிடலாம் போது ஹீரோனையும் இது சுத்தமா பிடிக்காது. ஹீரோவும் சமைச்சு சாப்பிடுவாரு. ஹீரோவும் சிக்கன் மாதிரி இருக்கு, இது ட்ரை பண்ணணும் போது எப்பா வேணாம்ப்பா நான் வெஜிடேரியனா மாறிட்டேன் போது எப்பல இருந்து நீ அந்த பாம்பை வெட்டும் போதே நான் மாறிட்டேன், ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு பேசிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்ப நைட்டு பயங்கரமான ஓநாய்கள் கத்துற சத்தம் கேட்கும். இதனால ஹீரோனி பயந்துருவாங்க. அந்த கைட் பண்றவங்களோ இது இரவு இல்லாத
தான் வேட்டையாட தொடங்கும். அதுங்க உணவுக்காக இடத்தை விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அதுங்க மோசமானதுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓநாய்களை பத்தி சொல்லும் போது ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும். அடுத்த நாள் காலையில அந்த கைட் பண்ற பர்சனுக்கு ரொம்ப ஃபீவர் வந்துடும், ரொம்ப உடம்பு முடியாம போயிருவாரு. உடனே அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி குதிரை மேல உட்கார வச்சு அவர் சொல்ற இடத்த நோக்கி இவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஹீரோனியும் சிக்னல் இருக்கான்னு பாப்பாங்க, சிக்னலே கிடைக்காது. அவங்க கிட்ட வெறும் சுவங்கம் இருக்கும், அதை மட்டும் சாப்பிட்டுட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க மலைக்கு மேல அவங்க போவாங்க. அந்த இடத்துல யாராவது கேம்ப் போட்டுருக்காங்களான்னு பாக்கலான்னு போய் பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, சத்தம் கூட கேட்காது. இதனால ஹீரோனி நம்ம தொலைஞ்சு போயிட்டோமா சொல்லி பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஹீரோ நம்ம தொலைல, நம்ம கொஞ்சம் ஹைட்டான இடத்துக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான், கண்டிப்பா நம்ம இந்த இடத்த விட்டு போயிருவோம் அப்படின்றத சொல்லி விறகு எடுக்கிறதுக்காக போவாங்க. ஆனா ஹீரோனிக்கு இன்னுமே பயமா இருக்கும். ஹீரோ கிட்ட நான் தொலைஞ்சிட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னும் போது ஏன் பயப்படுற, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். இப்ப ஹீரோனி பேசிட்டே வருவாங்க. வந்து பார்த்தா அந்த கைட் பண்ற பர்சன் குதிரை மேல ஏற முயற்சி பண்ணி காத்தவரை கீழே விழுந்துருவாரு. குதிரை ஓடி போயிடும். ஹீரோ அந்த குதிரையை பிடிக்கிறதுக்காக ஓடி போவாரு. ஹீரோனி உங்களுக்கு ஒண்ணுல ஓகேன்னும் போது அவர் பேசிட்டே இல்ல நான் செத்துருவான்னு நினைக்கிறேன், இதுக்காக என்ன யாராலையும் காப்பாற்ற முடியாது, எப்பவுமே இந்த இயற்கையை நம்மளால வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டே அப்படியே இறந்துருவாரு. இதை பார்த்து ஹீரோனி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோ அந்த குதிரையை தேடி போவாரு. ஆனா அந்த குதிரை கிடைக்காது, ரிட்டர்ன் வந்துருவாரு. அவர் இறந்ததை பார்த்த உடனே அவர் கஷ்டப்படுவார். இப்ப நைட்டு விறகெல்லாம் கொளுத்திட்டு ஹீரோனியும் அங்கேயே இருப்பாங்க. ஹீரோனியும் இவரை தூக்கிட்டு நம்மளால ரொம்ப தூரம் போக முடியாது, ஒண்ணு பண்ணலாம், இவர் எங்கேயே புதைச்சிடலாம், நம்ம யாராவது காப்பாத்திட்டாங்கன்னா அந்த டைம் வந்து இவரோட உடலை எடுத்துக்கலாம் அப்படின்றத ஹீரோனி சொல்லுவாங்க. ஹீரோவும் இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த உடலை அங்கேயே மன தோண்டி புதைச்சிருவாங்க. இப்ப நைட் அங்கேயே தூங்கிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோ கண்ணை தந்து பாப்பாரு. அவருக்கு முன்னாடி ஒரு ஓனாய் நின்றுகிட்டு இருக்கும். அந்த ஓனையை பார்த்து அவர் பயந்து போயிருவாரு. நெருப்பை எடுத்துட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஆனாலும் ஹீரோக்கு பயம், ஓனாய் ஏதாவது வந்துருமோ, தன்னோட மனைவி காப்பாத்திருக்குன்னு சொல்லி விடிகிற வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருப்பாரு. காலைல அவங்க மனைவி எழுந்துப்பாங்க. ஏன் நீங்க தூங்கலையான போது இல்ல எனக்கு தூக்கம் வரல அப்படின்றத அவர் சொல்லுவாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நடந்து போற பார்த்தா அங்க அந்த விலங்கோட காலச்சிகள் இருக்கும். அப்ப நம்ம கண்டதுக்கான விலங்கு ஓநாய்கள் சுத்திக்கு தான் இருக்குன்றத அவர் தெரிஞ்சுப்பாரு. ஆனா இந்த விஷயத்த பத்தி மனைவிட்ட சொன்னா அவ பயந்துருவான்னு சொல்லிட்டு உடனே நம்ம இங்க இருந்து போக ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது ஹீரோனுக்கு ரொம்ப பசியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோனி ஆல்ரெடி ஹீரோ கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. இவங்க புது வீட்டுல இருக்கும்போது கிச்சன்ல ஹீரோ பெயிண்ட் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும், நீ கிச்சன்ல எனக்காக பெயிண்ட் பண்ணணும், ப்ராமிஸா மறந்துடாதன்னும் போது நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோனுக்கு பசியா இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற சுவிங்கம் எடுப்பாங்க. ஹீரோனுக்கு வேணா நீயே சாப்பிட்டுருவாங்க, இல்ல ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்து போவாங்க. நம்ம ஒரு பீஸாக்கு ஆர்டர் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ எனக்கு ஒரு பீஸா நீங்க கொடுக்க முடியுமா, நாங்க இருக்கிற இந்த இடத்துக்கு டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வேடிக்கையா பேசிட்டே உங்க கணவர் கூட நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது கடைசியில ஒரு கோக் கேன் கீழே இருக்கும். அதை உங்க கணவர் பார்ப்பாங்க. பார்த்தா அதுல மண்ணுதான் இருக்கும். அதனால உங்க கணவர் இங்க ஆட்கள் இருந்திருக்காங்க போல, நம்ம இந்த இடத்த விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது சுத்தி பாறைகளா இருக்கும். ஆனா அந்த பாறையில கொஞ்சம் சிக்னல் கிடைக்கும். ஹீரோனி ட்ரை பண்ணுவாங்க, லைட்டா சிக்னல் கிடைக்குது, ஆனா அது கட் ஆகுதுன்னும் போது அவங்க கணவரும் நான் சொல்லல இந்த இடம் கரெக்டான வழிதான் வா போலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோனி இது எத்தனாவது நாள் அப்படின்னும் போது 2வது நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் போது அவங்க கணவரும் இரு நம்ம உடனே இந்த ஹோட்டல் புக் பண்ணும் போது அந்த லேடி 2 நாளுக்கு தான் நீங்க தங்கணும்னு சொன்னாங்க, 2 நாளுக்கு மேல ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அப்ப நம்மள தேடி யாராவது வருவாங்க அப்படின்னும் போது என்ன காமெடி பண்றியா, அந்த லேடி நம்மள தேடி ஆளா அனுப்ப மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணா போட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போவாங்க. சரி நம்மள கூட்டிட்டு வந்தாரு இந்த காய், அவர் எப்படி இருந்தாலும் பெர்மிஷனுக்காக அப்ளை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு அந்த ஆட்கள் இன்னும் ரிட்டர்ன் வரலன்னு சொல்லி அதுக்காகவாது நம்ம தேடி யாராவது வருவாங்களேன்னு சொல்லி ஏன்னா பாசிட்டிவா பேசும்போது அவங்க மனைவியும் முதல்ல அவர் உண்மையாவே அப்ளை பண்ணாரா இல்லையானே நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளை காப்பாத்த வருவாங்கன்னு சொல்லி பேசிட்டே போகும்போது கடைசியில பார்த்தா இங்க ஆரம்பிச்ச அந்த இடத்துலயே வந்து நிற்பாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல, குழம்பி போயிருப்பாரு. ஹீரோனிக்கு செம்ம கோந்துரும். எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி பயங்கரமான இடத்துக்குலாம் போக வேணாம், நீதான் பரவாயில்ல கைட் பண்ண இருப்பாரு, நம்ம கூட்டிட்டு போவாருன்னு சொன்னேன், நீ பண்ண இந்த தப்பான முடிவால நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம்னு தெரியுதான்னு சொல்லி ஹீரோனி கோவப்படுவாங்க. என்னதுக்கு நீ பாயிண்ட் பண்ற, நீ தானே வந்த, நான் சொன்னதுக்குள்ள நீதான் தானே தலையாட்டின போது வேற என்ன பண்றது, நீதான் என்ன வாவான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணேன், அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன் போது 2 பேருக்குள்ள பயங்கரமா கிளாஷ் ஆயிட்டே இருக்கும். சரி நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும், எனக்கு தெரிஞ்சு இந்த பாறைக்கு மேல அந்த சைடு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ பாறையை பிடிச்சி ஏற ஆரம்பிப்பாரு. ஆனா ஹீரோனி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், எப்பா நம்மளால பண்ண முடியும், நீ என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாறையை பிடிச்சிட்டு ஏறும் போது ஹீரோனி சரி போன் சிக்னல் தான் ட்ரை பண்ணுவாங்க. ரிங்கு போகும், ஹலோன்னு பேசிட்டு 911 நாங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் போது லொகேஷன் சொல்லுங்கன்னும் போது டக்குனு லைன் கட் ஆயிடும். ஹீரோ கிட்ட சிக்னல் கிடைக்குதுன்னும் போது ஓகே இது நான் உன்னை பிடிச்சிக்கிறேன், இப்போ நீ ட்ரை பண்ணும் போது ஹீரோனி திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பாதியிலே கட் ஆயிரும். திரும்ப ட்ரை பண்ண நான் எட்ஜில் பிடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அந்த பாறையோட எட்ஜில் பிடிக்கும் போது அந்த பாறைகள் உடஞ்சி ஹீரோ
ஹீரோனையும் மேல இருந்து டொப்புன்னு விழுவாங்க. நல்லவேளை ஹீரோனி மண்ணுல விழுந்தனால அவங்களுக்கு ஒண்ணாகாது. ஆனா ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா கீழே குதிக்கும் போது பாறைக்கு நடுவில் அவர் கால சிக்கிக்கும். இப்ப ஹீரோனியும் கணத்து வந்து பாக்குறாங்க. ஹீரோ கால் வழியில துடிக்கிறாரு. காலை அவங்களால எடுக்க முடியாம ரொம்பவும் தண்ணறாங்க. இவங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்திருவேன்னு சொல்லி ரொம்பவும் ட்ரை பண்றாங்க. ஹீரோல வலி தாங்க முடியல. அந்த பாறைக்கு நடுவில் கால் நல்லாவே மாட்டிக்கிச்சு. ஹீரோவும் சரி என்னை விட உன் போனுக்கு என்ன ஆச்சு பாருன்னும் போது போனை பார்ப்பாங்க. சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கும். இதுக்கு அர்த்தம் இதை நம்மனா வேலைக்காகன்றதை ஹீரோனை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வலி தாங்க முடியாம அப்படியே மயக்கம் போட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கணத்தை வந்து பார்த்தா அவருக்கு முன்னாடி ஒரு ஓனாய் இருக்கு. அவங்க மனைவி இல்ல. பயந்து போறாரு, கத்த ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி வேகமா ஓடி வர்றாங்க. நான் உங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு கட்டியை தேட போனேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்திட்டேன்னு சொல்லி அந்த கட்டியை வச்சு ஹீரோட காலை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவரோட காலை அவங்களால எடுக்கவே முடியாது. ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. அவங்களுக்கு அழுகையே வரும். ஹீரோயின் கால் எப்படி இருக்குன்னும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்க கணவர் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி இல்ல லைட்டா தான் மாட்டிட்டு இருக்கு, நம்ம எப்படியோ எடுத்துடலாம் போது உனக்கு பொய் சொல்ல வரல, என் கால் ரொம்ப பயங்கரமா மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், பேசாம என் காலை வெட்டிறேன். நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், எனக்கு ஃபேவரட்டான ஒரு சோல்ஜர் கையே இல்லாம அவரால் வாழ முடிஞ்சது, என்னால ஒரு கால் இல்லாம வாழ முடியாதான்னும் போது இதை கேட்ட ஹீரோனி பயங்கரமா கோவப்படுறாங்க. யார் வந்து உன் காலை வெட்டுவான்னு யாரு நீ இருக்கலன்னும் போது, பைத்தியமா நீ, உன் காலை இல்லாம நீ எப்படி சர்வைவல் பண்ணுவ, வாய்ப்பே இல்லை, என்னால இந்த ரிஸ்கான விஷயத்தெல்லாம் பண்ணவே முடியாது, திரும்ப கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி கடுப்பாயிடுறாங்க. ஒரு சான்ஸ் கூட உன் காலை எடுத்துறேன்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவரோட காலை அவங்களால எடுக்கவே முடியாது. கால் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். ஹீரோ எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன், ஏன்னா அவரோட கால் மோசமா இருக்கிறத அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் யோசிப்பாங்க, நீ சொன்னது கரெக்ட் தான், ஒரு கால் இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன், கத்தி இருந்தாதான் வெட்ட முடியும், அந்த கத்தி அந்த கைட் பண்ற பர்சன் கிட்ட தான் இருந்தது, நான் அதை முதல்ல எடுத்துட்டு வரேன் அப்படின்னும் போது ஹீரோ பயப்படுவாரு. பார்த்து போ தொலைஞ்சிராதான் போது நான் பாத்துக்கேன்னு சொல்லி அங்க விறகெல்லாம் வச்சு நெருப்பேத்திட்டு கையில ஒரு கட்டையை கொடுத்துட்டு ஹீரோனி போவாங்க. அப்படி அவங்க போகும்போது பாதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி கற்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு போவாங்க. அப்படி போகும்போது பார்த்தா கழுகு அந்த கைட் பண்றவரோட உடலை எடுத்து குத்திட்டு இருக்கும். ஆனா அதெல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த கத்தியை எடுக்கும் போது கழுகுலும் கும்பலா சுத்தி இருக்கும். அவனோட கணவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சு அவங்க வந்து வேகமா அவங்க ஓடி வருவாங்க. அவங்க கணவரும் வலினால மயக்கத்துல இருப்பாரு. இப்போ அவங்க என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுப்பாங்க. கத்தி எடுக்கும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் என்னன்னா அந்த கைட் பண்ற பர்சன் இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வாங்கின பெர்மிஷன் தான். அதை பார்த்தவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அவரோட காலை அவங்க வெட்டுவாங்க. அவங்க கணவரும் டக்குன்னு விழிச்சு பாரு, நீ வந்துட்டியா, நான் பயந்துட்டேன் போது இல்ல ஒன்னும் இல்ல பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோங்கன்னு சொல்லி அவர் காலில் செப்டிக்கே ஆகாத மாதிரி ப்ராப்பரா கிளீன் பண்ணி அவர் எடுத்துருவாங்க. ஆனா ரொம்ப அவர் வலியில துடிக்க ஆரம்பிப்பாரு. கிளாத் எல்லாம் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. நைட் அப்படியே தூங்கிடுவாங்க. இப்ப அந்த ரத்தத்தோட வாசனை மோப்பம் பிடிச்ச ஓநாய்கள் நைட்டு அவங்கள தேடி வர ஆரம்பிச்சிடும். இப்ப ஹீரோயினா அந்த ஓநாய்களை அட்டாக் பண்றதுக்காக கத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஓநாய் கரெக்டா ஹீரோயினோட கழுத்தை கடிக்க ஆரம்பிக்கும். ஆனா கத்தி வச்சு குத்துனனால அந்த ஒரு ஓநாய் ஓடிடும். இப்ப அவங்க கண்ண ஒரு வழியில துடிப்பாரு. அவங்க வந்து உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஓகே வேணும்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இப்போ அடி வாங்கின அந்த ஓனாய் இன்னும் நிறைய ஓநாயங்களை கூட்டிட்டு வந்துடும். ஹீரோனுக்கு என்ன பண்றதே தெரியல. அங்க இருந்து துணியை வச்சு நிறைய நெருப்பா மூட்டி கணவர் கிட்ட வச்சிருவாங்க. இப்போ நிறைய ஓனாய் கரெக்டா ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா ஹீரோனி தடுக்கும் போது அவங்களோட காலை கடிச்சு கொதறி அப்படி இழுக்க ஆரம்பிக்கும். ஆனா அவங்க கத்தியால குத்தின உடனே ஒரு ஓனாய் இறந்துரும். இதை பார்த்த மத்த ஓநாய்கள் பயந்து அந்த இடத்த விட்டே ஓடி போயிடும். நைட்டு ஃபுல்லா ஹீரோனி அவங்க கணவருக்காக முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில இதுக்கடுத்து இங்க அந்த ரிஸ்க் உடனே ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கணவரை ஒரு கட்டையில படுக்க வச்சு அவங்க இழுத்துட்டே போவாங்க. உணவே சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருந்தனால அவங்களால அவரை இழுத்துட்டு போக முடியல. டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ என்னை விட்டுட்டு போயிரு, என்னால் தானே உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது வாய மூடுன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடலாம், அதான் டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி இறந்து போன அந்த ஓநாயோட சதையை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிருப்பாங்க. அதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவரை எனக்கு பிடிக்கலன்னு துப்பிடுவார். எனக்கு சுவிங்கம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதை கொடுப்பாங்க. ஆனா அதையும் அவர் துப்பிடுவார். நீ இப்படியே இருந்தனா உன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும், ஏன் இப்படி பண்ற, உனக்கு புரியலையா, எனக்கு நீ முக்கியம், ஹெல்த் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு அடுத்து நான் உயிருண்டா இருப்பானே எனக்கு தெரியல, என்னை விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பேச ஆரம்பிப்பாரு. இது கேட்டு அவங்க மனைவி வாய மூடு, நீ என் கூட வர, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது எனக்கு கூட வாழணும்னு ஆசை, உன் அப்பாவோட ஷூ கம்பெனில நானும் அவர் கூட ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த ஒத்த காலை வச்சுட்டு உங்க அப்பாவோட ஷூ கம்பெனில என்னால எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுவாரு. அவங்க மனைவிக்கு ரொம்ப கோவமா வரும். வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதே இடத்துல எங்க அந்த ஓநாய்கள்லாம் ஹீரோட ரத்தத்தை மோப்ப பிடிச்சிட்டு அவர் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஹீரோனும் இதுக்கு அடுத்த உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு போவாங்க. கட்டை உடஞ்சு டொப்பனு கீழே விழுந்துருவாங்க. நான் சொன்னேன்ல என்னை விட்டுட்டு போன போது வாய்ப்பே இல்லை, உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு கட்டி எடுத்துட்டு வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஹீரோவை கூட்டிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோவை முடியல, கால் வலிக்குதுன்னு சொல்லி கீழே விழுந்துருவாரு. அவர் விழுந்தானே அவரோட காலை ஹீரோனி பார்ப்பாங்க. ரொம்பவும் செப்டிக்கான மாதிரி இருக்கும். அவங்களோட கிளாத்தை கிழிச்சு ஹீரோட காலை டைப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் என்னை விட்டுட்டு போயிரு, என்னெல்லாம் உன்னால ரொம்ப நேரம் இழுத்துட்டுலாம் போக முடியாது, நீ ரொம்ப டயர்டா இருக்க, நீங்க வந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டே இருப்பார். ஹீரோனி
இதுக்கு அடுத்து நீ இப்படி பேசினா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, நீ என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப அழக ஆரம்பிப்பாரு. அப்படியே ஹீரோ பக்கத்துல அவங்க படுத்துப்பாங்க. என்ன மன்னிச்சிடு, இதை சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதான் உண்மை, நீ போ, சோகமா இருக்காதன்னும் போது ஹீரோனிக்கு அப்படியே கண்ணை கலங்க ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல இங்க ஓநாய்கள்லாம் ஹீரோனி இருக்கிற இடத்த தேடி அப்படியே லைனா வர ஆரம்பிச்சிடும். ஹீரோனி ஹீரோவை தூக்கிட்டு போனோம் சொல்லிட்டு ஹீரோ எழுப்ப முயற்சி பண்ணுவாரு. ஆனா ஹீரோ சுத்தமா நகர மாட்டாங்க. அதே நேரத்துல ஓநாய்கள் ஹீரோனே சுத்தி நிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோனி கத்தி எடுத்து என் கணவர் கிட்ட வராதீங்கன்னு சொல்லி தடுக்க முயற்சி பண்ணும் போது ஹீரோட காலை ஒண்ணு கடிச்சு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். இதை பார்த்த ஹீரோனி அந்த ஓநாய்கள்லாம் தடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிறைய ஓநாய்கள் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப அவங்க கணவரை பார்ப்பாங்க. அவரோட நிலைமையை பார்த்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஹீரோனி வாழ்வோ சாவோ உன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இறந்துடலாம் சொல்லி முதல்ல மூக்க அடைச்சு அவர் மூச்சு விட முடியாம திணறி சாகறத அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க திருமணம் பண்ணும் போது சாகர வரைக்கும் ஒன்னாதான் இருக்கும்னு சத்தியம் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் அவங்க கேட்டுட்டே இருக்கும். ஆனா அவங்களுக்கு அழுதுகிட்டே அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அவங்க கணவரும் இறந்துருப்பாங்க. அவங்க கணவர் இறந்த கொஞ்ச நேரத்துல அவங்க கதறி கதறி அழுக ஆரம்பிப்பாங்க. அங்க ஓநாய்கள் எல்லாம் அவங்களை விட்டு விலகி போயிடும். என்னன்னு பார்த்தா அங்க ஹெலிகாப்டர் வந்து நிற்கும். அட பாருங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்க கூடாது, நமக்கே தோன்ற அளவுக்கு இந்த படத்தை லாஸ்ட்ல எடுத்திருப்பாங்க. அங்க வந்து ஆட்களுமா உங்க போன்ல லாஸ்ட் சிக்னல் கட் ஆனதை வச்சு நாங்க நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செக் பண்றாங்க. ஹீரோ இறந்துட்டாங்கன்றத அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனால மூச்சு விட முடியாம திணறி அழக ஆரம்பிப்பாங்க. மேம் கொஞ்ச நேரம் மூச்சு விடுங்க, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களால மூச்சு விட முடியாம இறந்துருவீங்க, ஆக்சிஜனை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே கத்துவாங்க. அப்படியே கேமராவை ஸ்லோ மோஷன்ல அப்படியே மேல ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.